நடந்திருக்கிறது அநியாயம். அது உதயநிதி ஸ்டாலின் நம்முடைய மினிஸ்டர் சொன்னார் சூப்பரா. நாங்க எந்த கோயிலை எதிர்க்கலங்க, ராமர் கோயிலை மதிக்கிறோம், ஏற்கிறோம். ஆனால் அது ஒரு மசூதி இடித்து கட்டப்பட்டதை எதிர்க்கிறோம் அப்படின்னார். அப்போ கண்ணுக்கு முன்னால் an act of injustice has been compromised. ஒரு கட்டடத்தை கண்ணு முன்னால் இருந்த ஒரு கட்டடத்தை இடிச்சிட்டு அதுல இன்னொரு கோயிலை கட்டடத்தை எப்படி காம்ப்ரமைஸ் பண்றாங்க? அமிதாப் பச்சனோ, ரஜினிகாந்தோ, ஆலியா பட்டோ, ரன்பீர் கபூரோ, சச்சின் டெண்டுல்கரோ பாராட்டி போடும் பொழுது எழாத எதிர்ப்பு, அதை எதிர்த்து யாராவது செலிபிரிட்டிஸ் பேசினாங்கன்னா இது தப்பில்லையாங்க என்று எதிர்த்து பேசினால் அவரை ஈமிப்பது போல மீத்து கொண்டு அவர்களை பீத்தெடுக்கிறார்கள். ஏன்னா நான் சொல்றதை நீ கேளுங்கிறான். Even it is injustice, you have to listen to me. இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? நாளைக்கு ஒரு காலம் வரும், நீங்கள் வாய் திறக்க முடியாத மொனார்ச் ஒரு சர்வாதிகாரத்தின் பக்கமாக, ஆட்டோகிரசியின் பக்கமாக, முடியாட்சியின் பக்கமாக இந்த தேசத்தை சத்தியமாக நகர்த்தி விடுவார்கள் என்பதை உணர்ந்ததனால் தான் அம்பேத்கர் அந்த வார்த்தையை அன்னைக்கே பேசினார். அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கரை நான் இவ்வளவு போற்றுவதற்கு காரணம், இது போன்ற அயோக்கியர்களும் மேடையில் ஏறி அமரக்கூடும், அவர்கள் இந்த தேசத்தை இப்படி மாற்றக்கூடும் என்பதனால் அன்றைக்கே ஜான் ஸ்டூவர்ட் மில் சொன்ன வார்த்தையை சொல்லியே மன்றத்திலே பேசினார். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு பெரிதாக மதிக்கும் உங்களுடைய மத தலைவராக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு பெரிதாக மதிக்கும் உங்களுடைய ஆன்மீக தலைவராக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு பெரிதாக மதிக்கும் உங்களுடைய அரசியல் தலைவராக இருந்தாலும், உங்கள் சுதந்திரத்தை அவருடைய கால்களுக்கு கீழாக கொடுத்து விடாதீர்கள். அப்படி கொடுத்தால் நீங்கள் பெற்ற சுதந்திரத்தை மீண்டும் இழந்துவிட நேரிடும் என்றார். இதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு.